முதலாளி பையன் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சிட்டான். எப்படியோ நம்ம கிட்ட தப்பிச்சுக்கிட்டான். இல்லடா, இப்பதான்டா நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். ஏயா இந்நேரம் அவங்க 2 பேரும் போய் சேர்ந்துருப்பாங்கல்ல? தபாரு போய் சேர்ந்து இருப்பாங்க. உனக்கு என்ன தைரியம்? ஒரு பரதேசி பயலோட என் பொண்ணை ஊற விட்டு அனுப்பி தள்ளுறான். கை ரெண்டையை வெட்டி தள்ளுங்கடா. கையில்லாம இந்த கபோடி அலையட்டும். வெட்டுங்கடா. யுவர் ஆனர், இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த பொன்னுசாமி என் கட்சிக்காரர் நித்யாவின் வீட்டில் புதுசா வேலைக்கு சேர்ந்தவர். வீட்டுல யாரும் இல்லாத அந்த நேரத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தனியா இருந்த நித்யாவை பலாத்காரமா கற்பழிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம நாட்டுல பெண்கள் ரோட்ல மட்டும் இல்ல, வீட்டுல கூட பாதுகாப்பா இருக்க முடியல. இப்போ நீங்க வழங்க போற இந்த தீர்ப்பு தப்பு செஞ்ச இவருக்கு கொடுக்க போற தண்டனை மட்டும் இல்ல, இனிமே இந்த நாட்டுல வேற யாரும் இந்த மாதிரி தப்புகளை செய்யாம இருக்க இந்த நீதிமன்றம் வழங்க போற எச்சரிக்கை. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஏன்பா உனக்காக வாதாருக்கு வக்கீல் யாரும் இல்லையா? இல்ல. உனக்காக நான் ஒரு வக்கீல இலவசம் ஏற்பாடு பண்ணட்டுமா? வேண்டாம். அப்படின்னு உன் மேல சொல்லப்படுற குற்றச்சாட்டுக்கு நீ என்ன பதில் சொல்ற? அந்த பொண்ணுகிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். நித்யா 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 நித்யா, சத்தியமா சொல்லு, நானும் உனக்கு எடுக்க முயற்சி பண்ணேன். சொல்லு நித்யா, நான் உனக்கு எடுக்க முயற்சி பண்ணேனா? ஏன் ஊமை நிக்க? சொல்லு. இத பாருமா, கேக்குற கேள்விக்கு ஆமா இல்லன்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லு. சும்மா இருந்த எப்படி? சொல்லு நித்யா, நான் உனக்கு எடுக்க முயற்சி பண்ணேனா? ஆமா.
ஏன் கும்பிடுறது? வணக்கங்க. சரி சரி போது. ஆமா வேணாம், எங்க ஊர்ல எல்லாம் ஒரு விசேஷத்தையும் காணா, இங்கன்றானா பொங்கல் கிங்கல்னு பெரும்போடா இருக்குதா? ஆமா, அது என்ன பச்சரிசி பொங்கல் எல்லாம் புழுக்குதா? என்னங்க சுட்டுக்கிட்டீங்களா? விசேஷம் அது என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க தான் ஆசைப்பட்ட புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஆத்துல தீபம் விடுற நாள் இது. பொழப்பு எப்படி இருக்குன்னு பாத்தியா? புருஷ வேணும்னு ஆத்த சுத்துறாங்க, புள்ள வேணும்னு அரச மாத்த சுத்துறாங்க. ஆம்பளைகள் யாரும் சுத்த மாட்டாங்களா? அப்புறம் எப்படி காரியமாங்க? இப்படிதான் ஆப்ரேஷன் பொன்னிசாமிய வேட்டக்கார மகா சுத்திக்கிட்டு இருந்தா. இப்ப உன் பொழப்பு என்னாச்சு? சேலம் ஜெயில செக்கு சுத்திக்கிட்டு இருக்கான். வேண்டா, ஊருக்கு பெரிய மனுஷனா வந்துகிட்டு இருக்கிறேன், மட்டு மரியாதை எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறானே. யாரா அவன்? பாவம் ஊனு எந்திரிக்கிறது கை இல்லைங்க. கை இல்லையா? ஆமாங்க, வேட்டக்கார கவுண்டர் கைய வெட்டிட்டாருங்க. கைய வெட்டிட்டானுங்களே. நம்ம ஊர்ல நோம்பிரோடி தான் கோழியை வெட்டுவாங்க, ஆட்டை வெட்டுவாங்க. இந்த ஊர்ல என்னடா கைய வெட்டி இருக்கிறானுங்களே. சரி, ஏதாவது பெரிய வேண்டுதலையா இருக்கும்னு நினைக்கிறேன். கொடை எனக்கு. வேட்டக்கார கவுண்டர் பொண்ணையும் அவங்க வீட்டுல வேலை செய்யறானே ஒரு ஆப் டிரைவர், அவங்க 2 பேரையும் இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சதே இவன் தாங்க. ஆனா தப்பண்ணி போட்டீங்களா தம்பி? ஆசைப்பட்டவங்களை சேர்த்து வச்சது தப்பா? சேர்த்து வச்சது தப்பு இல்ல தம்பி, அதோட நம்மள கொள்கையை சேர்த்துருக்கோனுங்கிற. சேர்த்தா முட்டை அதான் தப்பு. அடுத்தவங்க வயித்துல அடிக்கிறதும் ஏழை ஜனங்களை ஏமாத்துறதும் தானே அவங்க கொள்கை. தம்பி, அது நம்மளோட பொருளாதார கொள்கைப்பா. இந்த புருஷ முன்னாடி கொள்கையை பத்தி கேட்கலையா? சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சிட்டு சாவகாசமா கல்யாணங்கிறதா அந்த கொள்கை. உடனே முறைச்சிருவீங்களா? ஏன் தம்பி, அவங்க 2 பேரையும் பரிசல் ஏத்தி பக்கத்து ஒரு கணவருக்கு பதிலா பாலும் பழத்து ரூம்குள்ள வச்சு கதவை சாத்திட்டு வச்சுக்க. கரை காந்தலாம் இருக்கு. அவ கோர்ட்டுக்கு வந்து பெப்ப வேண்டிருப்பாளா? வாந்தி எடுக்கவே நேரம் சரியா இருந்திருக்கு. குடும்பத்துண்டா இருக்கு போல குழப்பத்தை உண்டாக்கிட்டியாப்பா. கூட்டி கொடுத்தவனுக்கு கை போச்சு, கூட்டிட்டு ஓடனவனுக்கு பொழப்பு போச்சு. இப்ப எவ்வளவு பெரிய வேதனை. எனக்கு கையிலங்கிற வேதனை விட அந்த பொண்ணுக்கு மனசுலங்கிற வேதனை தான் எனக்கு கொண்டுகிட்டு இருக்கு. சொத்து சோத்தை விட எனக்கு ஆசைப்பட்டவன் தான் முக்கியம் அன்னைக்கு ரோசத்தோட சொன்னவ, இப்ப கோர்ட்டு கேஸ்னு வந்த உடனே அவ பொறவி குணத்தை காமிச்சிட்டா. ஆனா காசு பணம் இருக்கிறவன எல்லாம் அப்படித்தான் போய் சொல்லணும். இத போய் நீ பெருசா எடுத்துக்கலாமா? அதுக்காக இந்த விஷயத்தை நீ ஆற போட்டு வர நல்லா விட்டு கிண்டிட்டே இரு. அப்பதான் நாம 2 பேரும் இருக்கிறது அவனுக்கு ஞாபகத்துல இருக்கு. என்ன ஏமா நின்னுட்ட? மனசுக்கு பிடிச்ச புருஷன் வேணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ஆத்துல தீபத்தை விடுமா.